அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க. வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி அப்படின்னாலே தனவரவும் பணவரவும் தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியை நம்ம தீபாவளி பார்த்தோம் அப்படின்னா குபேர பூஜை செய்து வீட்டில் அமர வைத்து வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் தருக என் தாயே அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லுவோம். ஆமாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய முறைகளை பின்பற்றி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்து நல்லா இருக்கேன் கார்த்திகா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது கேட்கவே அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி ஒரு அற்புதமான டெமோ பதிவுன்னு சொல்லலாங்க. செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மியையும் செல்வத்தின் அதிபதியான குபேரனையும் வழிபட்டு வாழ்க்கையில் செல்வ வளம் மற்றும் செழிப்புகள் பெருகவும் பார்த்திங்கன்னா துர அதிர்ஷ்டங்களை நீக்கவும் வீட்டில் மகிழ்ச்சி நிறையவும் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இந்து பூஜைன்னு சொல்லலாம். நம்ம இந்த குபேர பூஜையை தீபாவளி அன்னைக்கு செய்கிறது நல்லது. பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. இந்த பூஜை லக்ஷ்மியையும் குபேரரையும் வழிபாடு செய்கிறது மூலமாக வீட்டில் பணம் பொருள் செல்வம் பெருகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஒன்று, இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையான லக்ஷ்மி குபேர பூஜையை தீபாவளி அன்னைக்கு காலையிலேயே பண்ணிடுங்க. மாலையில் பண்ணுறதும் நல்லது தான். உங்களுக்கு காலையில் பண்ணுறது தான் இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தீமைகள் விலகி நல்ல விதமான அற்புதமான பலன்கள் பெருகி வீட்டில் மகிழ்ச்சி நிறைய செய்யக்கூடியதான் இந்த பூஜை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பூஜையினுடைய தாத்பரியமே பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வங்கள் நிறையணும் அப்படின்றதுக்காக லக்ஷ்மியோட படமை நீங்கள் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட பணம், தங்க நகைகள், அதுக்கப்புறம் தங்க நாணயம், வெள்ளி நாணயங்கள்னு சொல்லி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிராம் இருந்தாலும் சரி, அதை வச்சு அன்றைக்கி நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது மூலமாக வீட்டில் செல்வங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா பெருகும்னு சொல்லுவாங்க. நல்ல கிழக்கு திசை நோக்கி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை அமர்த்திக்கோங்க. வடக்கு திசை பக்கம் பார்த்து நீங்கள் குபேர லக்ஷ்மியை அமர்த்திக்கோங்க. நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து அழகாக அமர்ந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு தயாராகிடுங்க. அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம தாமரை மலர் சூட்டி அலங்காரம் பண்ணி அவங்கள வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். ஆக ஒரு தாமரை மலர் எடுத்து சாத்திக்கோங்க. தாமரை மலர்லேயே மாலை கூட அழகாக பார்த்தீங்கன்னா கிடைச்சா வாங்கி லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜைக்குன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருடைய சிலையும் அதுக்கப்புறம் நம்ம வீடு வாசல் நிலம் இதெல்லாம் அமையணும்னு சொல்லி கிரகப்பிரவேச செட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டாங்கல்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து பயன்படுத்திட்டு இருந்த பொருள்கள். இப்போ இதை பித்தளையில் பிராஸில் நல்லா வெயிட் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மினியேச்சர் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த கௌரம்மா செட்டு கிரகப்பிரவேச கிட்டு வச்சு பூஜை பண்ணுறதா நான் அன்னைக்கு அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வளங்களும் கிடைக்கும் பொழுது ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த செட்டு வைத்தும் பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ சில முக்கியமான பொருள்களை வாங்கி வைத்து அன்னைக்கு பூஜை பண்ணுறதும் சிறப்பு அப்படின்றதுக்காகத்தான் இந்த பொருள்கள். ஸோ இந்த பொருள்கள் எல்லாமே பிராஸ் தான். உங்களுக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்கு தேவையான ஏதாவது பூஜை பொருட்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மக்கிட்டேயே பூஜை சாமான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நானே ஸ்டாக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இந்த லக்ஷ்மி குபேரருடைய சிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிரந்தர கலசம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி, இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய அற்புதமான முறம். இந்த லக்ஷ்மி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மனசில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் லக்ஷ்மி கிட்ட முறையிடும் பொழுது அவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முறம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி அழகாக குட்டியாக இருக்கக்கூடிய ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி, இந்த விக்கிரகத்தையும் வைத்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பூஜை பொருட்களும் நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நிச்சயமாக லக்ஷ்மி இருக்கணும், 2 குத்து விளக்கு இருக்கணும், மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து குத்து விளக்கி நீங்கள் நல்லா அலங்காரம் பண்ணி தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து இந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கிறது நல்லது.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இரவில் இந்த குபேரரை வந்து விசேஷமாக தங்கம் வெள்ளி நாணயங்கள்லாம் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்ன கையில் கிடைக்குதோ அதை வைத்து பூஜை பண்ணுங்க. லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது வேத மந்திரங்களோட கலசம் வைத்து செய்யக்கூடிய ஒரு பூஜை. சாதாரணமாக வீட்டில் நம்மளே செய்யணும் அப்படின்னா பூஜை மாடத்தில் லக்ஷ்மி குபேரருடைய படத்தை வச்சு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வைத்து அழகாக பெரிய தலைவாழை இலை போட்டு நவதானியங்கள் எடுத்து வச்சு ஒரு சொம்புல தண்ணீர் நிரப்பி அந்த சொம்பில் மாவில் குத்து வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வைத்து கலசம் தயார்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜையை ஆரம்பிக்கிறது. நமக்கு தெரிந்த விநாயகர் துதி பாடல்கள்லாம் சொல்லி இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, லக்ஷ்மிக்கு உகந்த பொருள்கள் இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே சோழியிலேருந்து கோமதி சக்கரத்துலேருந்து கருப்பு குன்றின் மணி சிகப்பு குன்றின் மணியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காயின்ஸ் முதற்கொண்டு இருக்கும். இதெல்லாம் கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறது லக்ஷ்மிக்கு. ஸோ இந்த மகாலட்சுமிக்கு உரிய இந்த பொருள்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ₹1 நாணயங்கள் வைத்து அர்ச்சனை பண்ணலாம், இல்லைனா மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். இந்த லக்ஷ்மிக்கு உகந்த இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருள்கள் வேணும் அஞ்சரைப்பெட்டியோடு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்யும் பொழுது மகாலட்சுமியுடைய 108 போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. குபேராய நமகன்னு சொல்லி தனபதியே நமகன்னு சொல்லியும் 108 முறை சொல்லி நம்ம தாமரை இதழ்கள் கொண்டும் பூக்கள் கொண்டும் பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறது அர்ச்சிக்கிறது நல்லது. தாமரை மலர் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு உகந்த மலர் அப்படிங்கிறதுனால 1வது வாங்கி சாத்திடுங்க. இந்த பூஜையை எல்லாரும் குடும்ப சகிதமாக உட்கார்ந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சேர்த்து வைத்து பூஜை பண்ணுங்க. தீபாவளி அன்னைக்கு மாலை லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்கிறது வழக்கம்னு சொல்லுவாங்க. செல்வம் சேர்வதற்காக மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்றதுக்காகவும், தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்றதுக்காகவும் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்கிறது சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் மறக்காமல் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதோடு சேர்த்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கும் மறக்காதீங்க. வியாழக்கிழமை இதே பூஜையை நீங்கள் தாராளமாக செய்து வர நிச்சயமாக நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. தீபாவளி அன்னைக்கு தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க. நீங்கள் அன்னைக்கு செய்கிறது ரொம்ப உகந்தது. அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு சரியில்லை நேரம் அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ தாராளமாக செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு செய்கிறதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாட்கிழமைகளில் இந்த பூஜையை செய்கிறதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எந்திரம் இருந்துச்சுன்னா குபேர எந்திரம் வைத்து அழகாக அந்த குபேர எந்திரத்தின் மேலே நாணயங்கள் அடிக்கையும் நீங்கள் தாராளமாக குபேரரை முறைப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் கொடுக்க நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் காத்துட்ருக்கு. ஆக உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து கேட்க தவறாதீர்கள். அனைத்தும் நல்லபடியாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நான் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.